ஓம் நம சிவாய். திருஞான சம்பந்தருடைய தேவார பாடல் தோடுடைய செவியன் என்ற பதிகத்தில் கடைசி பாட்டாக 11வது பாடலுக்கு இன்று நாம் விளக்கத்தை சிந்திக்கலாம். ஆறு நெறிய மறை வல்ல முனி அதன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தனுரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருஞான சம்பந்தருடைய பாடல்களில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த திருக்கடைக்காப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. பொதுவாக எந்த பாடல் நம்ம படித்தாலுமே அதுக்கு ஒரு பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சஹஸ்ரநாமம் படித்தோன்னா அதுக்கு ஒரு பலஸ்ருத்தின்னு இருக்கும். இதை படித்தா இந்த பலன் கிடைக்கணும். இது ஒவ்வொரு பாடலுக்குமே எழுதுகிறார் திருஞான சம்பந்தர். இதில் இந்த பாடலில் என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். இது கடைசியாக திருக்கடைக்காப்பாக இந்த 11வது பாட்டில் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆறு நெறிய மறை வல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய அப்படின்னு முதல் வரி. அருநெறிய அப்படின்னா நல்ல சிறந்த நெறிகளை சொல்லக்கூடிய. எது நமக்கு நெறிகளை சொல்லி கொடுக்கிறது? இப்போ தான் நம்ம பார்த்தோம், சமணர்களுக்கு நெறி தவறிய அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, நெறி என்பதே நமக்கு வேதம்தான் சொல்கிறது. அருமையான நெறிகள், நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள், ஒரு மேனுவல் மாதிரி. இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும், நீ உன்னுடைய வரவு எதற்காக இந்த உலகத்தில் உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது இந்த மறைகள்லேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிறந்த நெறிகளை இந்த 4 வேதங்களும் நமக்கு உணர்த்துகின்றன அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அரு நெறிய மறை வல்ல. இந்த வேதங்களை வேதங்களில் தலையாய ஒரு ஒரு இது ஒரு வல்லமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வல்லமை வாய்த்தவன் நான்முகன் தான். அந்த பிரம்மா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நான்முகன் தான் அந்த வேதங்களை நன்கு அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர் தான் அந்த வேதங்களை அறிந்ததன் காரணத்தால் தான் அவரால் இந்த படைப்பு தொழிலை ரொம்ப அழகாக செய்ய முடிகிறது. படைப்புங்கிறது சாதாரண விஷயமா? யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு அமீபாலேருந்து ஆரம்பித்து டைனாசர் வரைக்கும், மனிதர்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். மனிதர்கள் தான் ரொம்ப ரிஃபைன்டு ஸ்பீஷீஸாக இருக்குது. அமீபாங்கிறது ஒரு செல் ஆர்கானிசம். இப்படி ஒரு இவ்வளோ பெரிய வெரைட்டி இருக்குது. 84 லட்சம் யோனிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனையும் படைக்கணும்னா ஒரு மனிதனே எடுத்துக்கொண்டா கூட ஒருத்தனுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்னொருத்தருக்கு இல்லை. ஒருத்தருக்கே ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு விதமாக அமைப்புகள் மாறுறது. இதெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்குது. அந்த ஒரு பிரம்மா, அந்த படைப்பு தொழிலை செய்யக்கூடிய அந்த பிரம்மதேவன் இருக்கிறாரே, அவர் இந்த தலத்திற்கு பிரமாபுரம் அப்படிங்கிறதே ஏன் அப்படின்னா, அவர் இங்கே பூசித்தார். இங்கே இறைவனை, ஈஸ்வரனை பூசை செய்து அவருக்கு வேண்டிய ஒரு நல்லவற்றை அவர் பெற்றார் அப்படிங்கிறது அவருடைய புராண கதை ஒன்று சொல்கிறது. இங்கே எப்படி இருக்குது, இந்த பிரம்மாபுரம் எப்படி இருக்குன்னா, சுற்றிலும் அகன்ற ஒரு பெரிய தாமரை குளங்கள்லாம் இருக்கான். ரொம்ப அழகழகாக தாமரை மலர்கள் இருக்கான், பூத்து குலுங்குகிறதான், அவ்வளோ செழிப்பாக இருக்குது அந்த ஊர் அப்படின்னு காட்டுறார். இங்கே இந்த தோணியப்பராக இருக்கக்கூடிய இந்த பெருமான் இருக்கிறாரே, இவர் முக்தியை கொடுக்கக்கூடிய முதல்வனாக இருக்கிறார். இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பிரமாபுரம் மேவி பெருநெறிய பிரமாபுரம். பெருநெறியனா இருக்கிறதுலே பெருசாக நமக்கு என்ன கொடுக்க முடியும்னா முக்தி தான் கொடுக்க முடியும். பகவானுக்கு நமக்கு முக்தி கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. நம்ம தான் கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், வீடு கொடு, குழந்தைகள் கொடு, அவர்களுக்கு கல்யாணத்தை கொடு, அப்படி எதையாவது கேட்டுட்ருப்போம். முக்தியை கொடுன்னு கேட்டாச்சுன்னா உடனே அவர் இறங்கி ஓடி வந்துடுவார் எப்படியாவது முக்தியை கொடுக்கறதுக்கு. ஆனால் நாம் தான் கேட்க மாட்டோம். ஜீவன் தான் கொஞ்சம் லேட் பண்ணுறது. ஆனால் சுவாமிக்கு என்ன ஆசைன்னா, பெருநெறிய பெரிய பெரிய நிதி வைத்து கொண்டிருக்கிறார், அதை கொடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்படி கொடுக்கக்கூடிய முதல்வனாக இருக்கும் இந்த சிவபெருமான் யார் வணங்குறா? இதில் தன்னை சொல்லிக்கிறார் இந்த பாடலில். இந்த பாடலை ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்த ஞானசம்பந்தர்.
ஒரு நெறி எப்படி சிவபெருமானை நாம் வணங்கணும்னு சொல்லி கொடுக்குறார். சாதாரணமாக போய் ஏதோ பார்த்தோம், ஒரு தீபாராதனை காமிச்சாங்களா, அப்படி கன்னத்தில் போட்டோமா வந்தோமா இல்லை. 5 புலன்களும் கண்களே ஆக அப்படின்னு சேக்கிழார் சுந்தரரை பற்றி எழுதும் பொழுது எப்படி அவர் அந்த ஆரூராரை தரிசித்தார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நமக்கு எழுதுவார் சேக்கிழார். அப்போ இந்த வார்த்தையை போடுவார், 5 புலன்களும் கண்களே ஆக. காது கண்ணாயிடுத்தான், மூக்கு கண்ணாயிடுத்தான், வாய் கண்ணாயிடுத்தான், தோல் கண்ணாயிடுத்தான். ஏன்னா பார்க்கறது கண்ணால் பார்க்கிறார் அந்த ஆரூராரை. அந்த மாதிரி இங்கேயும் அவர் எப்படின்னா இந்த பொறிகள் இருக்குது, ஒரு நெறிய மனம் வைத்து ஒரே நெறிதான் அந்த ஈஸ்வரனை பார்க்கணும், அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நெறியை சித்த ஏகாகிரதா அப்படின்னு சொல்லுவோம். எங்கெங்கேயோ அலைபாய்ந்து கொண்டே நான் அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும், நம்ம எப்படி ஓடுறது, இங்கேருந்து ஷேர் ஆட்டோ கிடைக்குமா, அங்கேருந்து பஸ் பிடிக்கலாமா, இங்கே வர வழியில் பாலம் உடஞ்சி கிடக்கே நம்ம சுற்றி போகணுமா, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த தோணியப்பர் முன்னாடி நிற்கலாம எப்படி நிற்கணும்னாக்க, தோணியப்பரே நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன், நீங்கள் எனக்கு எதுக்காக இந்த பிறவியை கொடுத்தீங்களோ அந்த பிறவி எனக்கு பலனுடையதாக ஆக்கி தருமாறு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்னு அவர் காலில் விழணும், சரணாகதி பண்ணணும். அப்போ அவருடைய சரணங்களை மட்டுமே மனம் சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு நெறிய அப்படின்னு. ஞானசம்பந்த பெருமான் அப்படித்தான் இருந்தாராம். இவர் நேச்சுரலாக அப்படி தான் இருந்திருப்பார். ஏன்னா அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டே இருக்கிறச்சே அம்மையோடு அவர் பால் கொடுத்தார். அவர் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி இதெல்லாம் அவர் மனக்கண்ணில் அப்படியே இவர் எப்படி இருக்காருன்னு இவர் பார்த்து கொண்டு அப்படியே விழுங்குற மாதிரி அவர் அம்மையையும் அப்பனையும் பார்த்திருக்கிறார், ஒரு நெறியோடு பார்த்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறதுல சத்தியம் இருக்குது, நாம் தான் அப்படி பார்க்கணுங்கிறது நமக்கு செய்தி இருக்குது. அவர் சொன்னது சத்தியம், நமக்கு அதில் இருக்கிறது செய்தி. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரே நெறி சிவபெருமானை தவிர வேறு சிந்தையே இல்லாமல் நான் மேலே சொல்லியிருக்கேனே 10 பாட்டு உரை செய்த நான் உரைத்திருக்கிறேனே, இதை எல்லாத்தையும் திருநெறிய தமிழ் வல்லவர். திருநெறியன்னா என்ன, மனம் முழுவதும் ஒரு பிரகாசத்தோடு, திரு அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம், திருனா செல்வம்னு அர்த்தம், திருனா வேதம்னு அர்த்தம். திருநெறிய அப்படின்னா வேத நெறிப்படி, வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதோ அந்த பகவானை அப்படி தொழக்கூடிய தமிழ் வல்லவர்கள். இந்த தமிழ் எழுதியிருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் படிப்பார்கள்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். தமிழ் வல்லவர்கள் தொல்வினை தீர்தல் எளிதாமே. நமக்கு என்ன பிரச்சனைனா நம்மளோட வினையெல்லாம் எப்போ தீரும்னு பார்த்து கொண்டு இருக்கும். இவர் சொல்கிறார், இதை நீ படிச்சியானா எப்படி படிக்கணும், ஒரு நெறிய, நான் எப்படி ஒரு நெறிய படித்தேனோ அதே மாதிரி நீயும் ஒரு நெறியோடு படிக்கணும். அப்போ உனக்கு அந்த திருநெறியினுடைய அந்த ஒரு அனுகிரகமானது கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அனைத்து அருளும் கிடைக்கும், உன்னுடைய வினை அத்தனையும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். நாம் அனைவரும் இந்த பாடலை முழு மனதோடு பாடி பரவி இந்த சிவபெருமானுடைய சிந்தனையிலேயே நம் மனதை மூழ்கடிப்போம். அப்படி மூழ்க நமக்கு இறைவனுடைய அருள் வெள்ளம் நம்மை மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த 11 பாடல்கள் அத்தனையும் கேட்ட அனைவருக்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய பேரருளும் சிவபெருமானுடைய பேரருளும் நிறைந்து இருக்குமாறு நான் பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். ஹரி ஓம் நமஸ்தே.